ஹலோ. ஆ சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார். ஆமாம் சார், ஆல்ரெடி 2 பேர் போயிருக்காங்க நம்ம ஸ்டேஷன்ல இருந்து. ஓஹோ அப்படிங்களா? சரி சரி, ஓகே சார், நான் வரேன் சார். சரிங்க சார். சார் சார் என்னாச்சு? மழை வர ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க கிளம்புறீங்க? டியூட்டி போட்டுட்டாங்களா என்ன? ஆமா கனகா, இப்போ போயே ஆகணும் சரியா. இங்க 2 பேர் இருக்கிறதுனால வந்து இப்போ எப்படி போறது? சரி, நான் இப்போ முதல்ல போறேன். அதுக்கப்புறமா நீ கிளம்பி வா சரியா. இவங்க கதை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வராங்களான்னு பாரு. வந்துட்டாங்க அப்படின்னா பேசி முடிச்சு அனுப்பி விட்டுரு சரியா. நான் வருவேன்னா என்னன்னு தெரியல, நீயே பாத்துக்கோ எல்லாமே. சரி ஓகே சார், பாத்து போங்க சார். மழை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல. பாத்து. சரி கனகா, நான் பாத்துக்கிறேன். நீயும் பாத்து இரு என்னன்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஏடி கேட்டியா? அவன் இங்க இருந்து போறானா? அவன் தாண்டி சும்மா நொய்யி நொய்யிக்கிட்டே இருப்பான். அவனே கிளம்புறான். இவ அமைதியா தாண்டி இருப்பான். இனிமே சந்தோஷமா இருக்குடி எனக்கு. கிளவி, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு சரியா. தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. சும்மா இருக்கிறவளையே சீண்டி விடுறதுதான் நீதான். அதுவும் நான் இப்ப என்னடி சொன்னேன்? எதுக்கிட்டு என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு வாரா? பின்ன என்ன கிளவி, இங்க அவன் ஆத்திரத்துல இருக்கான், நீ என்னன்னா இழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு நீ இப்படி 32 பல்லும் தெரியற மாதிரி இழிச்சுக்கிட்டு இருக்கே என்ன? சொல்லு, என்ன விஷயத்துக்கு இப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு ஏதாச்சும் நல்லது நடந்துச்சா? இப்போ இங்கதானே இருக்கோம் 2 பேரும். உங்க அம்மா அதை சொல்லிட்டு போனாலே, அதை சின்ன பொண்ணு ஒத்துக்கிட்டாண்டி. அவ எப்படியும் புருஷனை சமாதானப்படுத்திடுவா. சமாதானப்படுத்தியதுக்கு அப்புறம் இங்கதான் வருவாங்க. வந்து கேஸ் வாபஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் தப்பிச்சிடுவேன். உனக்கு என்ன, நீ ஓடிடுவ. எல்லா சொத்தும் என் கிட்ட இருந்து தானே போகுது. பின்ன நீ பேச மாட்ட. நானே என்னடா பண்றது, பாதி சொத்து என் அம்மா வர எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இல்லிப்பா பாரு, இல்லிப்ப அமைதியும் இரு கொஞ்ச நேரம். நீ பண்ண தப்புக்கு தானே இங்க இருக்கோம். அப்புறம் என்ன, பாதி சொத்து அவனுக்கு போக வேண்டியதானே? முழுசா போவாம பாதியோட போதேன்னு சந்தோஷப்பட வேண்டியதானே? எதுக்கு நீ இப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா என்கிட்ட வந்து? ஊர்கிட்ட வேலை கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எடி லூசு கிளவி, எங்க அம்மா யார் பேர்லயும் சொத்து எழுதி வைக்கல சரியா இது வரைக்கும். அவளா சொல்லுவா, ஆனா இன்னைக்கு அவன் பேர்ல பாதி சொத்தை எழுதி வைக்கன்னு சொல்லியிருக்கா. அதுவும் பாதி சொத்தை எழுதி வச்சிடறேன்னு சொல்லிட்டா. ஆமாட்டி, அவனுக்கு பாதி சொத்து உனக்கு பாதி சொத்துன்னு தான் சொல்லிட்டு போனாலே, அப்புறம் என்ன, பாதி சொத்து வருதுல்ல. எடி அரமெண்டல் கிளவி, அவனுக்கு இப்ப எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டா. எனக்கு அவ கடைசி காலத்துலதான் எழுதி வைப்பாளாம். அப்ப நினைச்சு பாரு, அவ கூட சிங்சாங் போட்டுக்கிட்டே இருக்கணுமோ நான் கடைசி வரைக்கும். இல்லைன்னா அவ எழுதி வைக்க மாட்டா. அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. ஆமா, நாளை பின்ன நம்ம பண்ண எல்லாம் உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவா நினைச்சு பாரு. தூக்கி போட்டு மிதிச்சு சொத்த மொத்தத்தையும் அவனுக்கு எழுதி வச்சிருவாடி கிளவி, குறுக்கிட்ட கிளவி. அவன் அப்படிப்பட்ட ஆளுதான். ஓஹோ, அப்படி சொல்லுறியா நீ? சரி சரி, நீ சொல்லுறது சரிதான். சரி, உன் அம்மா கிட்ட பேசி எதையாச்சும் இப்பவுமே அவன் கூட எழுதி வாங்குற வழிய பாரு. இல்லன்னா அவ உனக்கு நாம தான் போடுவா பாத்துக்கோ. கடைசி காலத்துல நல்லா எழுதி வைப்பா. அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி அவகிட்ட இருந்து ஏமாத்தி வாங்குறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அதுக்கான காலம் வராமையே பேரும், பாத்துக்கலாம். எடி 2 பேரால சும்மா இருக்க முடியலையோ? சும்மா நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க கேஸ் ஃபைல் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க, இல்ல வெளியே விட்டு லத்தி அடி கொடுத்துருவோம் பாத்துக்கோ. அடி கொடுக்காம தான் 2 பேரும் வாய் என்ன வாய் கத்திக்கிட்டு கிடக்காளுங்க. சும்மா இருக்க முடியுதா 2 பேருக்கும்? எடி அவ வர கோவப்பட்டுட்டா. இதுக்கு மேல பேசணும்னா அவ வெளுத்துருவா. நான் என் போக்குல அமைதியா இருந்தேனம்மா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆளை விடுங்க சாமிங்களா, உங்க குடும்ப விஷயம் உங்களுக்கு. நான் வெளியே போனா மட்டும் எனக்கு போதும். முதல்ல இந்த கிளவியை எப்படியாச்சும் கழட்டி விடணும். இந்த கிளவியானதான் நம்மளுக்கு வினையே, இல்லைன்னா நம்ம மாட்டிருக்கே மாட்டோம். கிளவி இன்னைக்கு இருக்குடி ஒரு நாள். எவ்வளோ மழை வருது, நனைய முடியல, குளிருது. இந்த கொடைய வேலை எடுத்துட்டு வராம வந்துட்டோமே. ஆமா, எங்க கொடை பிடிச்சிட்டு வண்டியை ஓட்ட முடியும்? நம்ம தான் என் கூட்டுல போயிட்டு வரணும். கொடையை எடுத்துட்டு வந்தா மட்டும் ஒத்த கையிலேயே வண்டி ஓட்டுவேன். அட போட லூசு சிங்கம். இந்த மழையில போட்டு டியூட்டியை போட்டு நம்மள கொல்றானுங்களே இவனுங்க. இவனுங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நானே இவ்வளவு மழையில இங்க நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன், வீட்டுல இல்லாம இங்க நான் வந்து நின்றுகிட்டு இருக்கான். எவன்டா அது? இதோ வரேன் இரு. ஏலே சார், என்னப்பா நீ மழைய அதுவுமா இங்க நின்னுகிட்டு இருக்கா? வீட்டுல இல்லாததை விட்டுட்டு என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே இங்க மழை அதிகமா இருக்கு, வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்களையும் எல்லாருமே ஷிஃப்ட் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். நீங்க வேற நான் கால நேரம் புரியாம வந்து இங்க நின்னுகிட்டு, என்னப்பா நீங்க மழை காலத்துல வீட்டுல இருக்க வேண்டாமா? சார் இல்ல சார், எங்க அம்மா எங்களை வீட்டை விட்டு விளையாடிட்டா பார்த்துக்கோங்க. அதான் வீடு இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கேன். அதனாலதான் வீடு ஏதாச்சும் தெரிஞ்சா பாத்துட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் சார். இங்க ஒரு புரோக்கர் வாரேன்னு சொன்னா அவன் வரவே இல்லை, அதுக்காண்டி தான் நின்றுகிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா, சரி சரி, எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்றேன். ஒரு வீடு வாடகைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, நான் கேட்டு விசாரிச்சுட்டு சொல்றேன் சரியா.
இங்கெல்லாம் நிக்காதப்பா தம்பி, சீக்கிரம் வீட்டுக்கு போ. இன்னைக்கு ரொம்ப அதிகமான மழை சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே அதிகமா தான் வந்துகிட்டு இருக்கு. நானே இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு இல்லைன்னா வீட்டுக்கு போகணும். நீங்க வேற கால நேரம் புரியாம சீக்கிரம் வீட்டுக்கு போங்கப்பா. ஓகே சார், நான் போறேன். நீங்க பாத்து போங்க. கொடை வர இல்லாம போறீங்களே, இது பின்னா எடுத்துட்டு போறீங்களா? கொடையை எடுத்துக்கிட்டு நான் என்னப்பா பண்ணேன்? ஒத்த கையில வச்சா ஓட்ட முடியும். ரெயின் கோட் தான் மறந்துட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இதெல்லாம் பழகிடுச்சு. எத்தனையோ மழையில நனைஞ்சு நீ பார்த்து வீட்டுக்கு போப்பா, சேஃபா பேரு. ஆமா, என்ன சார் என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. இல்ல, உன் தங்கச்சி ஸ்டேஷன்ல இருக்கா, உன் அம்மா மட்டும் மழையில இங்கனையும் அங்கனையும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அதை என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் வந்தேன். சரி, நீ வந்து சொன்னல உன் அம்மா விரட்டி விட்டாங்கன்னு. சரிப்பா. ஆமா சார், எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு, நம்ம வேலையை நம்ம பாக்குறதுக்கு இல்ல, அடுத்தவங்க கதை நம்ம எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டுதான். சரி சரி தம்பி. ஆனா வந்து உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ வந்து பாதி சொத்து உன் பேர்ல எழுதி வச்சிருவேன், சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. உனக்கு தெரியாத விஷயம் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க உங்க அம்மா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா தம்பி, உனக்கு தெரியாதா? கேஸ் வாபஸ் வாங்குறதுக்காக உங்க அம்மா தான் போயிட்டு பேசுனாங்க. அங்க நீ இல்லன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியலப்பா எனக்கு சரியா, ஆனா அப்படிதான் வந்து சொன்னாங்க. பாதி சொத்து போல எழுதி வச்சுட்டு ஏதோ ஒரு வீடு கிடக்காம அந்த வீட்டையும் தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு நீ வீட்டை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா? அதான் அவங்களே தாரேன்னு சொல்றாங்களா, வாங்கிக்க வேண்டியது தானே? சார், எனக்கு இந்த விஷயமே தெரியாது. ஐயோ, நான் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டு போலியப்பா. சரிங்க சார், எனக்கு வீட்டுல வேலை கிடக்கு, நான் போறேன். சரிங்கப்பா, எனக்கும் வேலை இருக்கு, நானும் போறேன், பாய். நம்ம வர அவசரப்பட்டு சொல்லிட்டோம், குடும்பத்துல சண்டை வந்துருமோ? ஐயோ, என்னல நீ இப்படி பண்ணிட்டா? என்ன பண்ண? சரி, எதையாச்சும் பண்ணுவோம். சின்ன பொண்ணே, இத்தனை நாள் நீ மட்டும்தான் என்ன மதிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயும் என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மேல இருந்த மரியாதையும் உனக்கு போச்சுல. இவன் கையாளாதவன், எதுவும் பண்ண முடியாது இவனால, நீ நினைச்சிட்டுல சின்ன பொண்ணே. வார இரு. யாம தங்கச்சி அழுதுகிட்டே இருக்கா, சொல்லுறது கேளு. சின்ன துறைக்கிட்ட நாங்க பேசிக்கிறோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, சொல்லுறது கேளுமா. என்ன, அவர் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னதான் நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் உன் மாமியாரால தான் சின்ன பொண்ணு. இது வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தீங்க, என்னைக்கு வந்துட்டு போனாலும் அன்னையில இருந்து அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. என்னத்த சொல்லுறது, எல்லாம் நேரம். ச்சே. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. என்னங்க, அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. உங்க அம்மா எல்லாம் நிறுத்து சின்ன பொண்ணே, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்க. சின்ன பொண்ணே, நீயும் என்ன நம்பலல, எங்க அம்மையும் என் தங்கச்சியும் தான் என்ன கேவலப்படுத்துறாங்கன்னு பார்த்தா நீயாச்சும் என் கூட இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல சின்ன பொண்ணே. யாரு கேட்டு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னேன். அப்போ இத்தனை நாள் அந்த சொத்து சொகத்துக்கு தான் ஆசைப்பட்டியா நீ? இது சின்னதுரை, இங்க பாரு சிவகுமாரா, இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் உள்ள பிரச்சனை, நாங்களே பேசிக்கிறோம். இப்ப தம்பி, நான் அவகிட்ட அப்படி சொன்ன பாத்துக்கோ. உன்கிட்ட வந்து கேட்டுக்கிறதுக்கு அப்புறமா தான் அந்த முடிவு எடுக்கிறோம்னு சொல்லிட்டேன் உங்க அம்மா கிட்ட. நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு தான் உங்க அம்மா கிட்ட நாங்க பேசுறோம்னு சொன்னமே தவிர அப்படின்னு முடிவு நாங்க சொல்லவே இல்லப்பா தம்பி, புரிஞ்சுக்கோ. ஏம்மா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு வரேன். சொல்லு சின்ன பண்ணே, எனக்கு சொல்லு. நீ இத்தனை நாளே என்ன அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இவன் ஒண்ணுக்கும் இலவாதவன், இவனை நம்பி வந்தானா அவ்வளவுதான், நடு ரோட்ல தான் நிறுத்துவான். அதனால நம்ம அவன் சொத்துல பாதி கேட்டு இதுதான் சரியான டைம், பாதி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சியா சின்ன பொண்ணு நீ என்ன பார்த்து? என்னங்க, அப்படின்னு நினைச்சா என் அம்மா வீட்ல இருந்தே நான் எல்லாத்தையுமே இருந்திருப்பேனே. என் அம்மா அப்பா கிட்ட இல்லாத சொத்து சுகமா சொல்லுங்க. நான் உங்களுக்காண்டி ஏங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வரணும்? அது நம்மளுக்கு தேவையான சொத்துங்க. தேவைன்றத போய் நம்ம உழைச்சது இது. நீங்க நைட்டும் பகலுமா ராவும் பகலுமா இதுவோ அதுவோ செஞ்சு உழைச்சதுங்க அதெல்லாம். போதும் சின்ன பொண்ணே, நிறுத்து. எனக்கே அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நானே தூக்கி போட்டு வந்திருக்கேன். ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல சின்ன பொண்ணே. ஐயா, மாசமா இருக்க பொண்ணு அழுக வைக்காதையா, சொல்லுறது கேளு. இங்க பாரு சின்ன பொண்ணே, அந்த சொத்து சோகம் எனக்கு எதுவுமே வேண்டாம், சரியா? நான் உழைச்சு உனக்கு சோறு போடுவேன், அது முதல்ல நீ நினைப்புல வச்சுக்கோ. உனக்கு என்ன அந்த சொத்து சோகம் வேணுமா, உன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு நீ கேஸ வாபஸ் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்னங்க, நீங்க அப்படி பேசாதீங்க, சொல்லுறதை கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சின்ன பொண்ணே. என் மேலதானே தப்பு, சரி விடுங்க. என்ன உன் மேல தப்பு அப்படின்னு நீ பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டா நீ பண்ணது எல்லாம் சரியா என்ன ஆயிடுமா? எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. சரி, நான் கிளம்புறேன். சின்னதர எங்களை போவ இப்ப நீ? நான் எங்கேயோ போறேன்டா, நான் வர வரைக்கும் மட்டும் இவளை கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, அது மட்டும் போதும், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன், நானும் உங்க பின்னாடிதான் வருவேன். வெளிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் நடு ரோட்ல தான் நிக்கணும். நீ தான் என்ன நம்ப மாட்டேங்கிறியா, அப்புறம் என்ன?
அப்படிங்களா? சரி நீங்க இருங்க, இது உங்க ஃப்ரெண்டு வீடு. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன். அண்ணே அண்ணே, இத்தனை நாள் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி அம்மா, நன்றிங்க. ஏம்மா தங்கச்சி, நீயும் எங்கம்மா போறேன்னு சொல்றா? பிடிவாதம் பிடிக்காதீங்க இந்த மாதிரி நேரத்துல. நான் எங்கேயோ போறேன், நீ என் பின்னாடி வாராதன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்னங்க? சரி நான் கிளம்புறேன், நீங்க இங்கேயே இருங்க. நீ எங்க போற சின்ன பொண்ணு இப்போ? நீங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணா போய்க்கோங்க. என்னை தேடி இனிமே நீங்களும் வராதீங்க, நானும் உங்களை தேடி வரமாட்டேன். சின்ன பொண்ணு, பின்ன என்னங்க, நான் சொல்லுறத நீங்க கேக்குறீங்களா? கொஞ்சமாச்சும் காது கொடுத்து ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, எதுவுமே தெரியல. வந்த உடனே லப லிப லிப லிபன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்களே தவிர எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் பண்ண. அது யார் உழைப்பு? உங்க உழைப்பு தானே. ஒன்னும் உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் உழைச்சது இல்லையே. சொல்லுங்க, இப்ப பதில் சொல்லுங்க. ஏன் முறைச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? சொல்லுங்க. சின்ன பொண்ணு, நான் கேட்கறது கரெக்டுன்னு உங்க மனசுக்கு தெரியுது, ஆனாலும் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்க பிடிவாதம். என்கிட்ட பிடிவாதம் பிடிக்காதீங்க. என்கிட்ட பிடிவாதம் பிடிச்சு நீங்க ஒன்றும் சாதிக்க போறதில்ல. அந்த பிடிவாதத்தை உங்க அம்மா கிட்ட காட்டுங்க, சரிங்களா? நம்மளுக்கு நடுரோட்ல நிக்க வச்சாங்கல்ல, நம்ம அந்த சொத்து சொகத்தை வச்சு பெரியாள காய் காட்டுவோம். நம்மளுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை வருது, நம்ம உழைச்சு முன்னேறுவோம் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நடுரோட்ல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட முடியாதுங்க. எனக்கு இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு டெலிவரி. நம்ம சொல்லுங்க, எந்த வீட்டுல போயிட்டு இருப்போம்? வாடகை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கா? இல்ல. எல்லாத்தையும் யோசிக்கணுங்க. நம்ம யோசிச்சுதான் பண்ணணும். ஆமாய்யா, அவ சொல்றது கரெக்ட் தான். சரி சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரிதான், நான் ஒத்துக்கிறேன். சரி, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட பாதி சொத்து எழுதி வாங்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டையும் எழுதி வாங்குங்க. நம்ம அங்க போய் இருந்துக்கலாம். சரிம்மா.